ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். பொதுவாக ஒருத்தர் பிறந்த கிழமை, பிறந்த தேதி, மாதம், வருஷத்துலேருந்து அடுத்த தேதி மாதம் வர வரைக்கும் அவங்களுடைய வயது நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு வருட காலம் 12 மாதங்கள் கழித்து அந்த தேதி மாதம் வரும். வருடங்கள் மாறலாம். அந்த தேதி மாதத்தை வச்சு தான் ஒருத்தருடைய பிறந்த நாளை, அதாவது அவங்க பிறந்ததுக்கு உண்டான அடையாளத்தை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அதை நினைத்து சந்தோஷப்படுறாங்க. அதுக்குண்டான அர்ச்சனை, அதுக்குண்டான வழிபாட்டு முறை இதெல்லாமே செய்கிறாங்க. சரிங்க. இப்போ ஒரு தாயிட்டிருந்து ஒரு குழந்தை பிறக்கிறது எவ்வளோ நாளில் பிறக்குது? 10 மாதத்தில் பிறக்குது. ஆனால் இவங்க பிறந்த நாளை எப்போ கொண்டாடுறாங்க? 12 மாதத்தில் கொண்டாடுறாங்க. அது காரணம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு எப்படி அது ஒரு சாத்தியப்படும்? அப்போ இவங்க 10 மாதத்துல இவங்க பிறந்த நாளை கொண்டாடணும் இல்லையா? அப்போ இதற்கு நம்ம புராணங்களே கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு அப்படின்னாக்க, தந்தையினுடைய வயிற்றிலேயே 2 மாதங்கள் அந்த விந்தணு கருவாக உருவாகிறது. ஒவ்வொரு அணுவும், அதாவது பட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புழு இன்னொரு புழுவை தின்று பெரிய புழுவாக மாறக்கூடிய ஒரு நிலை. அதே போல தான் தந்தையினுடைய விந்தணுவில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து 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 அது ஒரு கருவாக, ஒரு பெரிய ஒரு அணுவாக மாறுகிறது. அதற்கு 2 மாத காலங்கள் எடுத்துக்கொள்கிறது. அதன் பிறகு ஒரு பெண்ணினுடைய வயிற்றில் கருப்பைக்கு ஒரு நாள் முழுவதும் டிராவல் பண்ணுது. பெண்ணினுடைய வயிற்றில் ஒரு நாள் முழுவதும் அந்த கருவறைக்குள்ளே போகிறதுக்கு ஒரு நாள் அதுக்கு ஆகுது. நீர்ந்து அல்லது ஊர்ந்து போகக்கூடிய தன்மை. அப்போ 3 நாள் கழித்த பிறகு அது தைலமாக மாறுதான். எப்படி? ஒரு ஆணோட சுக்லமும் ஒரு பெண்ணோட சுரேனியமும் இணைந்து தான் அது ஒரு தைலமாக மாறக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறத அங்கே சொல்கிறாங்க. அப்போ இந்த 3வது நாளுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, 7வது நாள் அது இரண்டும் கலந்து, சுக்லமும் சுரேனியமும் இரண்டும் கலந்து அது பூக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் அப்படிங்கிறத அங்கே சொல்கிறாங்க. சரி, இது எப்போங்க நம்ம உறுதிப்படுத்திக்கிறது? ஒரு பெண் மாதத்துக்கு விளக்காகக்கூடியது என்பது 30 நாளைக்கு ஒரு தடவை ஆகக்கூடிய ஒரு தன்மை. அப்படி இருக்கும் பட்சத்தில் 30வது நாள் இந்த தைலமாக இருக்கக்கூடியது 30வது நாள் ஒரு பிண்டமாக ஒரு பெண்ணுடைய வயிற்றிலே மாறக்கூடிய நிலை. அதனால தான் பெண்கள் போன மாதம் வீட்டுக்கு தூரமானோம், இந்த மாதம் ஆகலை, அப்போ நின்றுச்சு அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள்ட்ட கலந்துக்குவாங்க. அப்போ அந்த பிண்டமாக இருக்கக்கூடியது 30 நாள் ஆகுது. அப்போ அந்த 1 மாத கால அளவு அப்படிங்கிறது அங்கே வந்துடுதுங்க. அடுத்து 2வது மாதம் அப்படிங்கிறது இந்த குழந்தையினுடைய தலை உருவாகக்கூடிய ஒரு நிலை. 3வது மாதம் அப்படிங்கிறது வயிறு உண்டாகக்கூடிய ஒரு நிலை. 4வது மாதம் முதுகெலும்பு உண்டாகக்கூடிய ஒரு மாதம். 5வது மாதம் பாதம் உண்டாகக்கூடிய முள்ளங்கால், கணுக்கால், தொடைப்பகுதி, இந்த பகுதிகளெல்லாம் உருவாகக்கூடிய காலம். 6வது மாதம் அதற்குள்ளாக ஜீவன் உள்ள வரக்கூடிய ஒரு நேரம். அதன் பிறகு அந்த குழந்தைக்கு நினைவாற்றல் வரக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துரும். அதனால தான் அந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண் தூங்கும் போதோ அல்லது அவங்க அயர்ந்து இருக்கிற நேரத்திலேயோ அவங்கள போய் எழுப்பாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கருவை, அந்த பிண்டத்தை, அதற்குண்டான உருவங்களை வைத்து கொண்டு இருப்பார்களாம் இந்த தேவர்கள். அப்போ அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கவங்கள எழுப்பக்கூடாது. எழுப்புனாக்க அந்த உருவத்தை படைத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மை மாறிவிடும். அதனால் அப்போ அந்த குழந்தை ஒச்சமுள்ள குழந்தையாக பிறக்கக்கூடிய, மூக்கு வளைஞ்ச மாதிரி, காது வளைஞ்ச மாதிரி, இல்லை கை திருமண மாதிரி, இல்லை ஒரு கை கூடுதலாக இருக்கிற மாதிரி, அல்லது கண் பார்வை, அந்த படைத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த படைக்கப்படக்கூடிய பொருள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய உண்மை. அப்போ அந்த 6வது மாதத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு நினைவாற்றல் வந்துடும். அதனால தான் 7வது மாதம் பெண்களுக்கு வளகாப்பு போடுறாங்க. காரணம், அந்த பெண் சந்தோஷமாக இருந்தால் அந்த குழந்தையும் சந்தோஷமாக இருக்கும். அந்த பெண் அழுதாலோ, கவலைப்பட்டாலோ, கோவப்பட்டாலோ, வேகப்பட்டாலோ அந்த அதிர்வு குழந்தையவும் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 7வது மாதம் அந்த குழந்தைக்கு, அந்த தாய்க்கு வளகாப்பு போட்டு அவளை மகிழ்விப்பாங்க. அதனால தான் அறுசுவை உணவுகள் போடுறது. புளியோதரை, தயிர் சாதம், சாம்பார் சாதம், தேங்காய் சாதம், தக்காளி சாதம், அதோட மிதுக்கு வத்தை, சுண்டக்காய் வத்தை, சோத்து வத்தை, இந்த மாதிரி நிறைய போடுவாங்க. அப்போ இந்த 7வது மாதம் என்பது கண்ணு, காது, மூக்கு இது எல்லாத்தையுமே படைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. 8வது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தி ஆகிற நேரம். எல்லா உறுப்புகளும் செஞ்சு முடிச்சு எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சா, எவ்ரி திங் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சமும் இறை சக்தியும் அந்த குழந்தைய நோக்குமா. அப்படி நோக்கி முடித்த பிறகு 9வது மாதம் பூர்வ புண்ணிய ஜென்ம தொடர்பு, அதாவது பூர்வ ஜென்ம தொடர்பை கொண்டு பூர்வ ஜென்ம நிலையை
அந்த குழந்தைக்கு புகுத்துவாங்களாம். அதுதான் தலையெழுத்தை எழுதக்கூடிய நேரம். நமக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விதி அமைப்பு, முன் ஜென்மத்திலே நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம பதிவுகள், இது எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து 9வது மாதம் இறைசக்தியும் பிரபஞ்ச சக்தியும் இருந்து அந்த ஆத்ம சக்திக்கு அந்த பலாபலனை கொடுக்கும். அதை தான் நம்ம ஜாதகப்படி என்ன பார்க்குறோம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். அதற்கு திரிகோணத்தில் வரும்போது பாக்கியஸ்தானம் அப்படின்னு பார்க்குறோம். அதை தான் தந்தைன்னு பார்க்குறோம், தாத்தான்னு பார்க்குறோம். அப்போ இந்த உறவுகளை எல்லாத்தையும் எடுத்து தான் அதான் டிஎன்ஏ வழிப்படி நமக்கு வரக்கூடியது. அப்போ இந்த 9வது மாதம் அந்த பூர்வ புண்ணிய அந்த பூர்வ ஜென்ம அதன் அடிப்படையில் இந்த இவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த தலையெழுத்தை விதியை மாற்றக்கூடிய எழுதக்கூடிய அந்த நிலை நடக்கும். 10வது மாதம் அந்த குழந்தை முழுமையாக பூர்த்தி அடைந்து இந்த பூமியை நோக்கி வருவதற்கு தயாராகி தனது தாயின் வயிற்றிலே தலைகெழுதாக திரும்பி அதன் பிறகு பூமியை நோக்கி அந்த குழந்தை வருவாங்க, வெளியே வந்து பிறக்கும். அப்படி பிறக்கக்கூடிய நிலை தான் ஒரு குழந்தை ஒரு நபருடைய ஜனனம் என்று சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் ஒருத்தருடைய பிறந்த தேதி மாச வருஷத்தை வைத்து ஒரு வருட காலம் கழித்து அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் என்பதுதான் இதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். இது பூர்வீகமாக நமது முன்னோர்கள் சொல்லி வைத்த விஷயம்தான். அதை தங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் ஜோதிட ரீதியான கேள்விகள், சந்தேகங்கள், விளக்கங்கள் தேவையெனின் தொடர்பு கொண்டு பயனுடன் கேட்டுக்கிறேன். குரு வாழ்க, குருவே துணை.